காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இன்பத் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் நினைக்கிற மாதிரி வேகமாக நான் உயர்ந்து விட வேண்டும், வேகமாக நான் வளர்ந்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் எப்போது நம்மை உயர்த்த வேண்டும், நாம் எப்பொழுது உயர வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வேளையிலே அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஆகையினாலே அதுவரைக்கும் ஆண்டுடைய கைக்குள்ளாக, ஆண்டுடைய சித்தத்துக்குள்ளாக நாம் அடங்கியிருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அங்கே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்பை உயர்த்த ஆசைப்பட்டவராய் காணப்பட்டார். யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார். ஆனால் அந்த தரிசனம், ஆண்டுடைய திட்டம் நிறைவேற கால தாமதமானது. அது வரைக்கும் யோசேப்பு ஆண்டவருக்குள் அடங்கியிருந்தவராய் காணப்பட்டார். அவருடைய குளிர் தூக்கி போட்டார்கள், அவனை விற்று போட்டார்கள். எல்லா துன்ப வேளையிலும் கர்த்தரை விட்டு விடவில்லை. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்தார், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்தார். ஆகையினாலே ஆண்டவர் அவரை உயர்த்தும் வரைக்கும் ஆண்டவரை விட்டு விலகவில்லை, ஆண்டவர் விட்டு கைவிடவில்லை. ஆண்டவரோடு சார்ந்திருந்த ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு காணப்பட்டான். ஆகையினால்தான் அவன் அங்கே உயர்த்தப்பட்டான் எகிப்து தேசத்திலே. இன்றைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அவருக்கு கீழாக நாம் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவருடைய கைக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை பெருக பண்ணும்படி நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்து, நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளாக நீங்கள் கீழ்ப்படுகிற மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமானவராய் வாழ்ந்து நீங்கள் சுகித்திருக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத வசனத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்னு சொன்னது போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உயர்த்து வரைக்கு உங்களுடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாமி, நீரே இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. நன்மையினாலாக, கிருபையினாலாக, ஆசீர்வாதத்தினாலாக எங்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.